2026 ரெண்டே 2 பேருக்கு நடுவில் தான் போட்டியோ. ஒன்று, இன்னொன்று இந்த போட்டி இன்னும் ஸ்ட்ராங்காக மாறப்போகுது. 100% வெற்றி நமக்கு. வாகை சூடுவோம், வரலாறு படைப்போம், கான்பிடென்டா இருங்க, நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம். நண்பர்கள் அனைவருக்கும் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். நம்ம விஜய் அண்ணா இந்த பொதுக்குழு கூட்டம் நடத்தினாரு 5ஆம் தேதி நேற்று. இந்த பொதுக்குழு கூட்டத்தில் அவர் பேசின விதம் பார்த்தாக்கா நம்மளுக்கு எனக்கு என்ன தெரியுதுன்னா நாங்கள் வீட்டில் அமைதியாக இருக்கிறவங்க கிடையாது, நாங்கள்லாம் வீட்டை விட்டு வெளியே வந்தோம்னா நீங்கள்லாம் காணாமல் போயிடுவோங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இருக்குது விமர்சனம் வச்ச அத்தனை பேர்த்துக்கும். நீங்கள் என்னவா நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு மக்களே கமெண்ட் பண்ணுங்கள். இதில் என்னன்னா சில கொத்தடிமைகளை பற்றி நம்ம பேசணும். இப்போ இந்த கொத்தடிமைங்க என்ன பண்ணாங்கன்னா கரூர் பிரச்சனைக்கு அதை நடந்த ஒரு டிவி சேனலில் எடுத்த உடனே என்ன நடந்துக்குன்னே தெரிஞ்சுக்காதே விஜய் அவர்கள் ஒரு அன்ஃபிட்டு அரசியலுக்கு, அப்புறம் அவர் தகுதி இல்லை, அவர் அகட்டப்பட வேண்டியவர் அப்படின்லாம் சொல்லிட்டு ஒரு விமர்சனம் வச்சுட்டாங்க. அது என்னன்னு அப்புறமா ஒரு 3 நாள் தெரிஞ்சுன்னு பிறகு வேற ஒரு சேனல்லாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா அவங்க விஜய் அவர் தான் முதல் குற்றவாளி, நான் இப்பவும் சொல்றேன், 2வது குற்றவாளி மக்கள், 3வது குற்றவாளி தான் ஆட்சியாளர்கள் இந்த அரசு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்போ இவங்கெல்லாம் நடுநிலையில இருக்கிறாங்கன்றதெல்லாம் நம்ப முடியுதா? இல்லை மூத்த பத்திரிகைகள் இவங்கெல்லாம் சொல்றதே நம்மளுக்கு தான் வாய் கூசுது. இன்னும் சில கொத்தடிமைங்கிறாங்க. சீமானவர்கள் என்ன பேசினாருன்னா அப்போ விஜய் அவர்கள் கரூர் பிரச்சனைக்கு அவர் அந்த டைம்ல அவர் நிலைமை என்ன இருக்கும், அவர் மனநிலை என்னவா இருக்கும் அப்படின்லாம் பேசிட்டு 2வது நாளே 3வது நாளே அவங்க கொத்தடிமைகள்லாம் அனுப்பி அந்த கொத்தடிமைகள்லாம் வச்சு என்ன பேச வச்சார் சொல்லு, ரசிகரை பார்க்க போய் செத்தானுங்க, அவங்களாம் சாக வேண்டியதான், இவங்க தற்கூரி அப்படின்னு சில பேரே வரல, இந்த சின்ன பிரச்சனைக்கே வெளியே வராதாலு அப்படிலாம் பேசினாங்க. இந்த பேசின மொத்த கூட்டத்துக்கும் ஒரு கொத்தடிமைகளுக்கு அத்தனை பேருக்கும் நம்ம எதிர்கட்சிக்காரங்களுக்கும் சேர்த்து அவங்களுக்கெல்லாம் ஒரே சமாதி கட்டி அவங்கள வீட்டுக்கு அனுப்புறதா தான் நான் இந்த வீடியோவில் பார்க்குறேன். இந்த பொது கூட்டம் நடத்துனதே 2026 இந்த கொத்தடிமைகளுக்கும் எதிர்கட்சிக்காரங்களையும் வீட்டுக்கு அனுப்புறதா தான் நான் பார்க்குறேன். மக்களே நீங்கள் என்ன பார்க்குறேன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல தெரிய வைங்க. நாம் தான் 2026 வெல்லுவோன்னு சொல்லிட்டு உறுதியாக விஜய் அண்ணா சொல்லியிருக்கிறாரு. இதை நான் நம்புறேன், நீங்களும் நம்புங்க, வெற்றி நிச்சயம். நன்றி மக்களே.